வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பதல்ல, நீ எப்படி உருவாக்குகிறாய் என்பதே முக்கியம். வாழ்க்கை என்பது நீங்கள் விளையாட வேண்டிய சீட்டுகளை பற்றியது அல்ல. அது விளையாட்டை உருவாக்கும் கலை. உங்களுக்கு வழங்கப்படுவது தொடக்கமாக இருக்கலாம், ஆனால் அது முடிவை தீர்மானிப்பதில்லை. பலர் சூழ்நிலையின் கைதிகளாக வாழ்கிறார்கள். அவர்களின் விதி ஒரு பரிசு அல்லது சாபம் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், விதி உங்கள் கைகளில் உள்ள களிமண். அது நீங்கள் கொடுக்கும் வடிவத்தை எடுக்கும். உங்களுக்குள் இருக்கும் புத்திசாலித்தனத்தையும் பொறுப்பையும் நீங்கள் எழுப்பினால், மிகச்சிறிய விதையை எல்லையற்ற காடாக மாற்றலாம். ஏனென்றால் வாழ்க்கை என்பது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பது பற்றியது அல்ல, ஆனால் நீங்கள் என்ன நடக்கச் செய்கிறீர்கள் என்பது பற்றியது. ஏனென்றால், பெரும்பாலான மக்கள் விஷயங்கள் தங்களுக்குச் சரியாக நடக்காததற்கான காரணங்களை தேடி தங்கள் வாழ்க்கையை செலவிடுகிறார்கள். அவர்கள் பொருளாதாரம், அவர்களின் வளர்ப்பு, அவர்களின் கல்வி அல்லது அவர்களைச் சுற்றியுள்ள மக்களை சுட்டிக்காட்டுகிறார்கள். மேலும் இந்த காரணிகள் வாழ்க்கையின் சில அம்சங்களை பாதிக்கலாம் என்றாலும், நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதை தீர்மானிக்க அவர்களுக்கு இறுதி சக்தி இல்லை. உங்களுக்கு வெளியே உள்ளதை பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் தருணத்தில், அதை மாற்றும் உங்கள் திறனுக்கு நீங்கள் சரணடைகிறீர்கள். ஏனென்றால் சூழ்நிலைகளை குறை கூறுவது என்பது உங்கள் வாழ்க்கையின் திசைமாற்றி சக்கரத்தை அந்நியரிடம் ஒப்படைப்பது போன்றது. பிறகு நீங்கள் ஏன் நீங்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு செல்லவில்லை என்று யோசிக்கிறீர்கள். ஏனென்றால் உண்மை என்னவென்றால், வாழ்க்கை ஒருபோதும் சரியாக தொகுக்கப்படவில்லை. ஏனென்றால் எப்போதும் சவால்கள், பின்னடைவுகள் மற்றும் வாய்ப்புகள் உங்களுக்கு எதிராக அடுக்கி வைக்கப்படும் தருணங்கள் இருக்கும். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், இந்த சூழ்நிலைகளை எதிர்த்து போராடுவதா அல்லது அவற்றை உங்களுக்கு சேவை செய்யும் ஒன்றாக வடிவமைப்பதா என்பதுதான். ஏனென்றால், சூழ்நிலைகள் மூலப்பொருள், முடிக்கப்பட்ட தயாரிப்பு அல்ல. அவற்றை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது உங்கள் அனுபவத்தை வரையறுக்கிறது என்பதை வாழ்பவர்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறார்கள். மிகவும் சவாலான சூழல்களில் கூட கண்டுபிடிக்க காத்திருக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஏனென்றால், உங்கள் மனநிலை, உங்கள் தெளிவு மற்றும் செயல்படுவதற்கான உங்கள் விருப்பம் ஆகியவை இந்த சாத்தியக்கூறுகளை யதார்த்தமாக மாற்றுகின்றன. நீங்கள் குற்றம் சாட்டுவதை நிறுத்தும்போது, நீங்கள் தேர்வு செய்யும் சக்தியை மீண்டும் பெறுவீர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு கணமும் உங்களுக்கு 2 தேர்வுகளை வழங்குகிறது. இருப்பதை பற்றி புகார் செய்யுங்கள் அல்லது என்னவாக இருக்க முடியும் என்பதை உருவாக்குங்கள். புகார் செய்வதில் உங்கள் சக்தியை முதலீடு செய்தால், நீங்கள் விரக்தியை இரட்டிப்பாக்குகிறீர்கள். ஆனால் அதே ஆற்றலை உங்கள் பாதையை வடிவமைப்பதில் நீங்கள் செலுத்தினால், முன்பு சுவர்கள் மட்டுமே இருந்த கதவுகளை காணத் தொடங்குவீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் விமர்சகருக்கு பதிலாக சிற்பியாகவும், பாதிக்கப்பட்டவருக்கு பதிலாக கட்டமைப்பாளராகவும் மாறுகிறீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை அவற்றுக்கு பதிலளிக்க ஒரு சுவாரஸ்யமான வழியை கொண்டுள்ளது. பொறுப்பில் இருப்பவர்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததற்கு நன்றி.